ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். உங்களோட உடல் நலம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே முக்கியங்க. நீங்கள் தினமும் மாதுளை சாப்பிட்டா உடலில் என்னென்ன நடக்கும் அப்படின்னு தெரியணுமா? சிலர் இதை ஒரு சாதாரண பழம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையில் இது ஒரு பவர்ஃபுல்லான நேச்சுரல் மெடிசின் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தா இது ரத்தத்தை அதிகரிக்க உதவுது, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்க உதவுது, உடலுக்கு சக்தி தருது, ஸ்கின்னை நல்லா க்ளோ ஆக்குது, என்னைக்கும் இளமையாக இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை கூட அதிகரிக்குது. அதனால தான் மாதுளையை தினமும் சாப்பிட்டா டாக்டரை தூரத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு கேள்வி, தினமும் மாதுளை சாப்பிட்டா உடலில் என்ன மாற்றங்கள் நடக்கும்? 7 நாட்களில் என்ன மாற்றம் தெரியும்? 30 நாளில் என்ன மாற்றம் தெரியும்? எந்த நேரத்தில் சாப்பிட்டா அதிக நன்மை கிடைக்கும்? எல்லாத்தையும் தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட்டு, மாதுளையோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? மாதுளை அப்படிங்கிறது ஒரு சாதாரண பழம் இல்லைங்க. இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. மாதுளையை பொறுத்த வரைக்கும் விட்டமின் சி, விட்டமின் கே, பொட்டாசியம், ஃபைபர், பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கூட இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் தான் உடலில் இருக்குள்ள அந்த ஃப்ரீ ரேடிக்கலை கட்டுப்படுத்த உதவுது. இதனால உடல் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லாரும் மாதுளையை ஒரு சூப்பர் ஃபுட் அப்படின்னு இதனால தான் சொல்கிறாங்க. மாதுளை சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய நன்மைகளை பற்றி பார்க்கலாமா? நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்னன்னா ஹீமோகுளோபின் குறைவு தான். அதனால தான் சோர்வு, மயக்கம், பலவீனம் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் வருது. இந்த பிரச்சனைகளுக்கு மாதுளை அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, இது உடலில் ரெட் பிளட் செல்ஸை உருவாக்க உதவுது. தினமும் மாதுளையை சாப்பிட்டா உடம்புல ரத்தம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குல்ல, இது ரத்த நாளங்களை பாதுகாக்க உதவுது. அதனால கொலஸ்ட்ரால் குறையும், பிளட் சர்க்குலேஷன் மேம்படும், ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கை குறைக்கும். இதய ஆரோக்கியத்துக்கு மாதுளை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம உடம்புல நோய்கள்லேருந்து பாதுகாக்கிறதுக்கு இம்யூனிட்டி பவர் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். மாதுளையில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இதனால காய்ச்சல், சளி, இன்ஃபெக்ஷனுக்கு எதிராக உடல் போராடுறதுக்கு கூட ஆரம்பிக்கும். தினமும் மாதுளையை சாப்பிட்றது உடலில் இம்யூனிட்டியை அதிகரிக்க உதவும். மாதுளம்பழம் இருக்குல்ல, அது ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லதுங்க. இதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஸ்கின்னை நல்லா க்ளோவாக்க உதவுது, ஸ்கின்னில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் பாதுகாக்க உதவுது, சுருக்கங்களை குறைக்க கூட உதவியாக இருக்கும். அதனால தான் நிறைய பியூட்டி ப்ராடக்ட்ஸில் கூட மாதுளம்பழத்தோட சாறை பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் தினமும் சோர்வாக இருக்கிறீங்களா? மாதுளை அப்படிங்கிறது உடலுக்கு நேச்சுரலாக எனர்ஜி தரும். இதில் இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ் இருக்குல்ல, அது உடம்புக்கு உடனடியாக சக்தியை தரும். அதனால காலை நேரத்தில் நீங்கள் மாதுளம்பழத்தை சாப்பிட்றது உடம்புக்கு நல்ல எனர்ஜியை தரும். மாதுளையை எந்த நேரத்தில் சாப்பிடலாம் அப்படின்னு பார்க்கலாமா? மாதுளம்பழத்தை பொறுத்த வரைக்கும் காலையில், அப்படி இல்லைன்னா வெறும் வயிற்றில் சாப்பிடலாம். காலை உணவுக்கு அப்புறம் கூட சாப்பிடலாம். உடம்பு நியூட்ரியன்ஸை அப்போ நல்லா அப்சர்வ் பண்ணும். யாரெல்லாம் அதிகமாக சாப்பிடக்கூடாதுன்னு பார்க்கலாமா? மாதுளை அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லது தான். ஆனால் டயாபெட்டிஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, லோ பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க அளவாக சாப்பிட்றது நல்லது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு மாதுளம்பழம் சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். மாதுளை அப்படிங்கிறது சாதாரண பழம் இல்லைங்க. இது ஒரு ஹெல்த் பூஸ்டர் ஃப்ரூட் அப்படின்னு கூட சொல்லலாம். தினமும் ஒரு மாதுளை சாப்பிட ட்ரை பண்ணுங்க. குறிப்பு, நாள்பட்ட நோய்களுக்காக நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் மட்டும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா மாதுளை எடுத்துக்கிறது நல்லது. இந்த வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்கெல்லாம் மாதுளம்பழத்தை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். மாதுளம்பழம் பிடிச்சவங்கலாம் கமெண்டில் ரெட் ஹார்ட் போடுங்க. இந்த வீடியோவில் மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம். இனி மாதுளம்பழத்தை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு பலன் பெறுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு
பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது, இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்கள மோட்டிவேட் செய்ற விதமா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணி, ஆளுங்கிற ஆப்ஷன கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, நாங்க வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்க செல்ஃபோன வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவுல சந்திக்கலாம். தேங்க் யூ. பை.